தந்தை மைந்தன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். அன்பார்ந்தவர்களே, கடவுள் இந்த மண்ணகத்திலே மனிதனாக ஏன் பிறந்து வருகிறார் என்பதை பார்க்கும் பொழுது, கடவுள் கண்ட கனவுகளிலே ஒன்று, மனிதர்கள் எல்லாரும் வெறுமனே கடவுளால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் மட்டுமல்ல, எல்லாரும் மனதிலே நல்லவர்களாகவும் உடல் நலம் பெற்றவர்களாகவும் ஆன்ம நலம் வாய்ந்தவர்களாகவும் இருக்க வேண்டும் என்பதுதான் அவருடைய கனவு. அத்தகைய கனவை நிறைவேற்றுவதற்காக இறைமகன் மண்ணகத்திற்கு வருகிறார். அதிலே இன்று நாம் அவர் எப்படி பிணிகளெல்லாம் போக்குகிறவராக வருகிறார் என்பதை பார்க்க போகிறோம். என் தலைவராகிய ஆண்டவர் அருளால் அவர் வரும்பொழுது பார்வையற்றோரின் கண்கள் பார்க்கும், காது கேளாதோரின் செவிகள் கேட்கும், கால் ஊனமுற்றோர் மான்போல் துள்ளி குதிப்பர், வாய் பேசாதவர் பாடி மகிழ்வர் என்றெல்லாம் ஏசாயா வழியாக கடவுள் நமக்கு வெளிப்படுத்துகிறார். மக்கள் எல்லாருமே எல்லா நலமும் பெற்று வாழ வேண்டும் என்பதுதான் கடவுளுடைய பேராவல். பல்வேறு காரணங்களினால் சிலர் பார்வை இழந்து விடுகிறார்கள், கண் பார்வை இழந்து விடுகிறார்கள். வேறு சிலர் செவிடர்களாக மாறிவிடுகிறார்கள். மற்றும் பலர் கால் ஊனமுற்றோராகின்று விடுகிறார்கள். ஒரு சிலர் ஊமைகள் ஆகிவிடுகிறார்கள். கடவுளுக்கு இப்படி மனிதர் இருப்பது விருப்பமில்லை. அவர் எல்லா மனிதர்களும் நல்ல கண் பார்வை உடையவர்களாக, காது கேட்கிறவர்களாக, நல்ல திடமான கால்கள் கைகள் உடையவர்களாக இருக்க வேண்டும், வாய் பேசுகிறவர்களாக இருக்க வேண்டும் என்றெல்லாம் ஆசைப்படுகிறார் என்பதை நாம் பார்க்கிறோம். அதனால்தான் அவர் வரும்பொழுது பார்வையற்றோரின் கண்கள் பார்க்கும், காது கேளாதோரின் செவிகள் கேட்கும், கால் ஊனமுற்றோர் மான்போல் துள்ளி குதிப்பர், வாய் பேசாதவர் இன்னிசை பாடுவர் என்றெல்லாம் அவர் சொல்லுகிறார். அதை நாம் உணர வேண்டும். அது மட்டுமல்ல, மனதிலே உள்ள பலவிதமான இடர்பாடுகள், இன்னல்கள், வருத்தங்கள், வேதனைகள் எல்லாம் நீங்க வேண்டும் என்பதுதான் கடவுளுடைய கனவு. ஆகவே என் தலைவராகிய ஆண்டவர் தம் மக்களுக்கு ஏற்பட்ட நிந்தையை இம்மண்ணுலகிலிருந்து அகற்றி விடுவார் என்று சொல்லுகிறார். அவரே சொல்லுகிறார் என்று இறைவாக்கின் வழியாக சொல்ல வைக்கிறார். மனிதன் பல்வேறு வகையிலே இழிவடைகின்றதை பார்க்கிறோம். பலர் பழி சுமத்தப்படுகிறார்கள், வேதனையிலே மூழ்கி இருக்கிறார்கள், நிம்மதி இழந்து இருக்கிறார்கள். அவர்களெல்லாம் மனதிலே நிறைவு பெற்றவர்களாக இருக்க வேண்டும். ஆகவே கடவுள், என் தலைவராகிய ஆண்டவர் தம் மக்களுக்கு ஏற்பட்ட நிந்தையை இம்மண்ணுலகிலிருந்து அகற்றி விடுவார் என்று சொல்வதை பார்க்கிறோம். எத்தனையோ பேர் அழுத வண்ணம் இருக்கிறார்கள். தங்களுக்கு ஏற்பட்ட இழப்பினாலே அழுகிறவர்கள், நோய் நொடிகளினாலே அழுகிறவர்கள், இயலாமையினாலே அழுகிறவர்கள், வறுமையினாலே அழுகிறவர்கள், இப்படி எத்தனையோ பேருடைய முகங்களிலிருந்து கண்ணீர் வடிந்த வண்ணம் இருக்கிறது. கடவுளுக்கு அது விருப்பமில்லை. என் தலைவராகிய ஆண்டவர் எல்லா முகங்களிலிருந்தும் கண்ணீரை துடைத்து விடுவார். இறை மக்களுடைய, இறைவனால் தேர்ந்து கொள்ளப்பட்ட இஸ்ராயல் மக்களுடைய முகங்களிலிருந்து மட்டுமல்ல, எல்லா மனிதர்களுடைய முகங்களிலிருந்தும் கண்ணீரை துடைத்து விடுவார். அவர் துடைக்க வேண்டும் என்று கனவு கண்டு கொண்டிருக்கிறார்.
என் தலைவராகிய ஆண்டவர் மக்கள் இனங்கள் அனைவரின் முகத்தையும் மூடியுள்ள முக்காட்டை இந்த மலையில் அவர் அகற்றி விடுவார். வெறுமனே இஸ்ராயல் மக்கள் மட்டுமல்ல, மக்கள் இனங்கள் எல்லாம், கடவுளை அறிந்தவர் அறியாதவர், கடவுளை ஏற்றுக்கொண்டவர் ஏற்றுக்கொள்ளாதவர், யாராக இருக்கட்டும், அவர்களுடைய அவமானம், முகத்தை மூடியுள்ள முக்காடு, அதையெல்லாம் அகற்றிவிட கடவுள் கனவு கண்டு கொண்டிருக்கிறார். பிற இனத்தார் அனைவரின் துன்பத்துகளை அவர் நீக்கிவிடுவார். மிக தெளிவாக வெளிப்படையாக பிற இனத்தார் இவர் குறிப்பிடுவதை பார்க்கிறோம். ஆகவே கடவுள் யாரோ ஒரு சில குழுவுக்கு மட்டும் சொந்தமானவர் அல்ல. ஏதோ ஒரு சிலர் கடவுளை முழு குத்தகைக்கு எடுத்துக்கொண்டவர் போல நினைத்துக் கொண்டிருப்பது சரியல்ல. கடவுளுக்கு எல்லாரும் வேண்டியவர்கள். ஆகவேதான் கடவுள் எல்லாருடைய அவமானத்தையும் நிந்தையையும் பழியையும் நீக்குவதற்கு விரும்பி கனவு கண்டு கொண்டிருக்கின்றார். இறுதியாக உலகிலே சாவு இருக்கிறது. 2 வகையான சாவு. இந்த உடலிலிருந்து உயிர் பிரிகிற ஒரு சாவு, கடவுளை விட்டு அகன்று விடுகிற ஒரு சாவு. 2 சாவையுமே என்றுமே இல்லாதவாறு ஒழித்து விட வேண்டும் என்பது கடவுளுடைய ஆவல். மனிதனாக பிறந்தவன் யாராக இருந்தாலும் சரி, ஆணோ பெண்ணோ குழந்தையோ முதியவரோ, எல்லாரும் விண்ணுலகில் கடவுளை அடைந்து நிலையான பேரின்ப பெருவாழ்விலே மூழ்கி இருக்க வேண்டும். கடவுளை முகமுகமாக காண வேண்டும். அவரை புகழ்ந்து பாடிக்கொண்டு என்று மகிழ்ச்சியிலே திளைத்திருக்க வேண்டும் என்பதுதான் கடவுளுடைய கனவு. ஆகவே கடவுள் என்றுமே இல்லாதவாறு சாவை ஒழித்து விடுவார் என்று தம் இறைவாக்கினர் வழியாக தம்முடைய கனவை அவர் வெளிப்படுத்துகிறார் என்று பார்க்கிறோம். இதெல்லாம் முக்கியமானது. வருகிறவர் இறைமகன், நம்முடைய மீட்பராக வருகிறவர் ஏதோ ஆண் விடுதலை தருவார் என்று மட்டும் நான் நினைத்துக் கொண்டிருப்பதில்லை. எல்லா வகையிலும் விடுதலை தருகிறவராக அவர் வர ஆசைப்படுகிறார். பிணியை போக்குகிறவராக, நலிவை நீக்குகிறவராக, நிந்தையை அகற்றுவதாக, இழிவை போக்குகிறவராக, இப்படியெல்லாம் அவர் வருகிறார். ஏனென்றால் கடவுளுடைய விருப்பம் மனிதன் நிறை மகிழ்ச்சி அடைந்தவனாக இம்மையிலும் மறுமையிலும் வாழ வேண்டும் என்பதுதான் அவருடைய அற்புதமான கனவு. ஆனால் மனிதர்களாகிய நாம் அந்த கனவை கலைத்து கொண்டே இருக்கிறோம். வருந்தத்தக்க ஒன்று, கடவுளுடைய விருப்பம் நாம் எல்லாருமே எந்த விதிவிலக்கும் இல்லாமல் அனைவரும் எப்போதும் எல்லா நிலையிலும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். அவர்கள் இந்த உலகத்தை விட்டு பிரிந்து போன பிறகும் கூட விண்ணகத்திலே அவரோடு நிலையான பேரின்பத்திலே மூழ்கி இருக்க வேண்டும். இதுதான் கடவுளுடைய கனவு. இதை நிறைவேற்றுவதற்காக இறைமகனார் நம்மிடம் வருகிறார். ஆகவே எவ்வளவு மகிழ்ச்சியோடு நாம் இந்த வரவை எதிர்பார்த்திருக்க வேண்டும். இந்த வரவுக்காக ஆவலோடு ஏங்கி காத்து கொண்டிருக்க வேண்டும். அதையெல்லாம் மனதிலே தேக்கி வைத்திருந்தோம் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையில் எவ்வளவோ மகிழ்ச்சி உண்டாகும். அது மட்டுமல்ல, ஏதோ ஒரு சிலர் மட்டும் நன்றாக இருந்தால் போதாது, எல்லாரும் நன்றாக இருக்க வேண்டும், எல்லாரும் வளமாக வாழ வேண்டும் என்றெல்லாம் விரும்புவதுதான் நியாயமானது. அத்தகைய நல்ல மனசை இந்த திருவருகை காலத்திலே நாம் பெற்றுக்கொண்டால் நாம் பேறு பெற்றவர்கள் என்போம். வாழ்க.